ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கு பாடம் 3 முக்கோணவியல் பாடத்தில் கோணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதலில் கால் பகுதியில் அமையும் கோணங்கள். ஸோ கார் பகுதி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆங்கிலத்தில் குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. குவாட்ரண்ட் என்பது ஒரு பரப்பை 4 சமபாகங்களை பிரிக்கிறதுக்கு பேர் கார் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆங்கிலத்தில் குவாட்ரண்ட். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த அச்சுக்களை நம்ம வரையும் பொழுது இது 4 சமபாகமாக நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் கோணங்களை இப்போ அமைக்க போகிறோம். இப்போ இது முதல் கால் பகுதி, இது இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி, இது நான்காவது கால் பகுதி. இதில் பார்த்தீங்கன்னா முதல் கால் பகுதியில் எவ்வளவு கோணம் அமையும்? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 0விலிருந்து 90 டிகிரி வரைக்கும். ஸோ 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் அது முதல் கால் பகுதியில் அமையும். அடுத்தது 90லிருந்து 180 டிகிரி வரைக்கும் இரண்டாவது கால் பகுதியில் அமையுது. மூன்றாவது கால் பகுதி பார்த்தீங்கன்னா 180லிருந்து 270 டிகிரி வரைக்கும் மூன்றாவது கால்வட்ட பகுதியில் அமையும். நான்காவது 270 டிகிரியிலிருந்து 360 வரைக்கும் நான்காவது கால் பகுதியில் உங்களுக்கு அமையும். ஆக மொத்தமுள்ள இந்த 4 சமபரப்புகளுக்கு என்னென்ன கோணம் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. அடுத்ததாக இந்த ஒவ்வொரு கால் பகுதியிலையும் சைன், காஸ், டேன் இப்படி இந்த முக்கோணவியல் சார்புகள் மிகை மதிப்பை பெறுதா குறை மதிப்பை பெறுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ரூல்ஸுக்கு பேர் ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் 10வது வரைக்கும் படித்ததில் பார்த்தீங்கன்னா முதல் கால்வட்டத்தில் அமையக்கூடிய 0விலிருந்து 90 டிகிரி வரைக்கும் அந்த கோணங்களுக்கான சைன், காஸ், டேன் வேல்யூ தான் படிச்சிருப்பீங்க. இப்போ அதை தாண்டி இரண்டாவது கால்வட்டம், மூன்றாவது கால்வட்டம், நான்காவது கால்வட்டத்தில் ஏற்படக்கூடிய கோணங்களுக்கான ட்ரிகனாமெட்ரிக் அந்த சைன், காஸ், டேன் அந்த சார்புகளுக்கான மதிப்புகள் எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஏஎஸ்டிசி ரூல் அடிப்படையில் முதல் கால்வட்டத்தில், அதாவது இந்த 0விலிருந்து 90 டிகிரி வரைக்கும், இது 0 இது 90ன்னு வச்சுக்கலாம். ஸோ 0 முதல் 90 டிகிரி வரைக்கும் என்ன கோணங்கள் நீங்கள் சொன்னாலும் அது சைன், காஸ், டேன் எந்த ரேஷியோவுக்கும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் இங்கே ஏ அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இந்த ஏ அப்படின்னா என்னென்னா, இங்கே அனைத்து ரேஷியோக்களும் வர்றதா அர்த்தம். அதாவது இப்போ நீங்கள் 0 முதல் 90 டிகிரி வரைக்கும் சைன், காஸ், டேன் என்ன நீங்கள் கோணம் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த குறி எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ரைட். அடுத்தது நம்ம இரண்டாவது கால்வட்டம் பார்க்கலாம். அதாவது 90லிருந்து 180 வரைக்கும் இது முதல் கால்வட்டம், 0 முதல் 90. இப்போ 90லிருந்து 180 வரைக்கும் இது இரண்டாவது கால்வட்டம். இரண்டாவது கால்வட்டத்தை பொறுத்தளவுக்கு சைன் தீட்டா நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சைன் தீட்டா. ஸோ இதனுடைய மதிப்புகள் மட்டும்தான் மிகை மதிப்பாக பெறும். அதாவது இந்த ரூலே பாசிட்டிவ் வேல்யூ, முக்கோணவியல் சார்பு எந்தெந்த கால்வட்டத்தில் பாசிட்டிவ் மதிப்பை பெறுது, ப்ளஸ் வேல்யூவை பெறுது, எந்தெந்த கால்வட்டத்தில் நெகட்டிவ் வேல்யூவை பெறுது அப்படின்னு நம்ம பார்க்கறது தான். ஆக இந்த இரண்டாவது கால்வட்டத்தை பொறுத்தளவுக்கு சைன் என்ற முக்கோணவியல் சார்பு மிகை மதிப்பை பெறுது. உதாரணத்துக்கு இரண்டாவது கால்வட்டத்தில் நீங்கள் ஒரு டிகிரி சொல்கிறீங்க, இப்போ 110 டிகிரி அப்படின்னா அது இரண்டாவது கால்வட்டத்தில் தான் இருக்கும். ஏன்னா 90 தாண்டியாச்சுன்னா அது இரண்டாவது கால்வட்டம். இப்போ அதில் சைன் 110 டிகிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். ரைட். இதே இப்போ காஸ் 110 டிகிரின்னு எடுத்தால் என்ன வரும்? நெகட்டிவ் ஆன்சர் வரும். ஏன்னா இரண்டாவது கால்வட்டத்தில் சைன் பாசிட்டிவாக இருக்குது, மற்ற காஸ், டேன் அப்படிங்கிற அடிப்படை ரேஷியோ நெகட்டிவாக இருக்குது. இப்போ மூன்றாவது கால்வட்டம் வந்துக்கலாம். மூன்றாவது கால்வட்டத்தை பொறுத்தளவுக்கு ஹியர் டி அப்படின்னா டி ரெஃபர்ஸ் டேன். ஸோ டேன் தீட்டா அப்படிங்கிறது
பாசிட்டிவ் ஆன்சரை தருது. ஸோ மூன்றாவது கால்வட்டத்தில் நீங்கள் ஒரு கோணம் சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு இப்போ 180க்கு 270க்கு இடையில ஒரு 210 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா அது டேனை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ் ஆன்சரை தரும். ரைட். அடுத்து நான்காவது கால்வட்டம். ஸோ இந்த நான்காவது கால்வட்டத்தில் ஹியர் சி என்றால் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா அப்படிங்கிறது மிகை மதிப்பை பெறுது. இப்போ நான்காவது கால்வட்டத்தில் ஒரு ஆங்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ 300 டிகிரி அப்படின்னா காஸ் 300 டிகிரிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆன்சரை அது தரும். ரைட். அடுத்ததாக மூணாவதாக நம்ம பார்க்கறது தொடர்புடைய கோணங்கள். தொடர்புடைய கோணங்கள் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு சைன், அதாவது முக்கோணவியல் சார்பு சைன் காஸ் டேன் 0 முதல் 90 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. அதற்கான ஆன்சர் வந்து நீங்கள் மனப்பாடமாக பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை தாண்டி இப்போ சைன் 120 டிகிரி அப்படின்னு ஒரு மதிப்பை கேட்குறோம். அப்போ இந்த 120 டிகிரி அப்படிங்கிறது இரண்டாவது கால்வட்டத்தில் இருக்கு. அப்போ சைன் 120 டிகிரி. சார் இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணுறது? இதையும் நாங்கள் மனப்பாடமாக தான் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. அதற்காகத்தான் இப்போ இந்த தொடர்புடைய கோணங்கள் இந்த டாப்பிக்கை இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி 120 டிகிரி வரும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியணும்னா, சைன் அப்படியே தான் இருக்குது. 120 டிகிரியை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? 90 + 30 இப்படி நீங்கள் பிரிக்கிறீங்க. ஆக 120 நம்ம 90 + 30 இப்படி பிரிக்கிறோம் இல்லைங்களா? இதற்கு பேர் தான் தொடர்புடைய கோணங்கள். அதாவது நம்ம ஒரு அடிப்படை கோணமாக வச்சுக்கிட்டு இந்த 120 பிரிக்கிறோம். 90 + 30. ரைட். இப்படி என்னென்ன தொடர்புடைய கோணங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நீங்க ஒரு அடிப்படை கோணம் அப்படிங்கிறது குறுங்கோணம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய தீட்டா அப்படிங்கிறது ஒரு குறுங்கோணமா எடுத்துக்கங்க. ஸோ குறுங்கோணம்னு என்ன? அக்யூட் ஆங்கிள், அதாவது 0 முதல் 90 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு கோணமா நீங்க எடுத்துக்கிறீங்க. ரைட். இப்போ முதல் கால்வட்டத்தில் என்ன கோணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0 முதல் இது 90 வரைக்கும் வந்துடுது. 0 முதல் 90 வரைக்கும் அது முதல் கால்வட்டம் தான். இப்போ நான் 90 - தீட்டா அப்படின்னு நான் போடுறேன். இப்போ இந்த தீட்டாங்கிறது என்ன? ஒரு குறுங்கோணமாக எடுத்துக்கங்க. சே தீட்டா = 30 டிகிரி. ஸோ தீட்டாங்கிறது ஒரு 30 டிகிரின்னு எடுத்தீங்கன்னா 90 - 30ங்கிறது என்ன வரும்? 60 டிகிரி வரும். அப்போ 60 டிகிரிங்கிறது எந்த கால்வட்டத்தில் இருக்கும்? முதல் கால்வட்டத்தில் இருக்கும். ரைட். இப்போ இரண்டாவது கால்வட்டத்தில் இப்போ நீங்கள் 90 டிகிரியை தாண்டி வரும் பொழுது 90 + தீட்டா இது எங்கே இருக்கும்? இரண்டாவது கால்வட்டத்தில் இருக்கும். மற்றும் இது முழுக்க வந்தால் என்ன வந்துடும்? 180 வந்துடும் இல்லையா? ஸோ 180லேருந்து ஒரு 30 டிகிரியை கழிங்க. அப்போ 180 - தீட்டா எங்கே இருக்கும்? திரும்ப அது செகண்ட் குவாட்ரண்ட்லேயே இருக்கும். அடுத்ததாக தேர்டு குவாட்ரண்ட் வந்தீங்கன்னா 180 + தீட்டா. ஏன்னா இந்த ஒரு அரை சுற்று பார்த்தீங்கன்னா மொத்தம் 180 டிகிரியை தருது. அப்போ அதிலிருந்து ஒரு தீட்டாவை சேர்த்துனீங்கன்னா அது மூணாவது கால்வட்டத்தில் இருக்கும். மேலும் 270 - தீட்டா அப்படின்னு என்ன? ஒரு 3 கால்வட்டம் சேர்ந்து இது ஒரு 90 டிகிரி, இது 180, இது இன்னொரு 90. ஆக 270 டிகிரி இருக்கும். 270லேருந்து நீங்கள் ஒரு 30 மைனஸ் பண்ணும்போது அது 240 வரும். அது மூணாவது கால்வட்டம். சரி, திரும்ப 270 டிகிரி + தீட்டா இது எந்த கால்வட்டத்தில் இருக்கும்னா நான்காவது கால்வட்டத்தில் இருக்கும். ஏன்னா 270 டிகிரியை நம்ம தாண்டி வந்துட்டோம். மேலும் ஒரு முழு சுற்றளவுக்கு எத்தனை டிகிரி இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். ரைட். அப்போது இந்த 360 டிகிரியிலிருந்து நீங்கள் திரும்ப குறைச்சிக்க ஒரு இந்த 30 டிகிரி நீங்கள் குறைக்கும் போது என்ன வந்துடுங்க? திரும்ப அது நான்காவது கால்வட்டத்திலே வந்துடும். அப்போ 360 டிகிரி - தீட்டா என்பதும் நான்காவது கால்வட்டம். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் 360 டிகிரி - தீட்டா அப்படின்னு சொல்லும்போது 360 வந்து திரும்ப மைனஸ் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்கும்? நான்காவது கால்வட்டத்தில் இருக்கும். அதை நீங்கள் வெறுமனே - தீட்டான்னு சொல்லிக்கலாம். ஏன்னா - தீட்டா அப்படிங்கிறது என்ன? ஜஸ்ட் நீங்கள் ஏங்கிளை வந்து நம்ம கடிகார
கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கடிகார முள்ளின் திசையில் எடுக்கும்போது அது நெகட்டிவ் ஆங்கிள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எஸ், அப்போது மைனஸ் தீட்டா என்பதும் 360 டிகிரி மைனஸ் தீட்டா என்பதும் எந்த கால்வட்டத்தில் இருக்கும்? 4வது கால்வட்டத்தில் இருக்கும்.